Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். உங்க வீட்டில் கண்டிப்பாக ஒரு கரண்டி இருக்கும். ஒரே ஒரு முட்டை இருந்தால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு எக் ரெசிபி. இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் ஒரே ஒரு எக்கை மட்டும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்குக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெப்பர், ஒரே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இந்த எக்கை நம்ம நல்லா பீட் பண்ணணும். ஒரு ஸ்பூன் வச்சு இது நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பீட் பண்ண இந்த எக்ல ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் மல்லி இலைகள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கரண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இந்த கரண்டி எடுத்திருக்கேன். எந்த கரண்டி இருக்கோ அந்த கரண்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த முட்டை கலவை இதில் ஊற்றிடலாம். இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அடுத்த சைடு நம்ம திருப்பலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை நம்ம எடுக்கணும். இப்போ இது போல நல்லா ஃப்ளப்பியாக 2 சைடும் வெந்திருக்கும். ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரே ஒரு முட்டையை வச்சு நீங்கள் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் எல்லா சாதத்துக்கூடையும் சாப்பிட்லாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு கரண்டியும் எக்கும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரெசிபியை இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் கிவ் அவே ஓப்பனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா கிவ் அவேல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.